கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. போதும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம கவனித்தோம். நாம் நிர்மூலம் ஆகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆண்டவர் நம்மில் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அவர் நம்மில் இரக்கமுள்ளவராக இருக்கிறதுனால அதுக்கு முடிவு இல்லை என்று நாம் இங்கே வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த காலங்களில் எப்படி இருந்தது என்றால், மனிதர்கள் தவறு செய்யும்போது உடனுக்குடனே பனிஷ்மெண்ட் இருந்தது. அவங்க என்ன தவறு செய்தாலும் மனிதர்களை உடனுக்குடனே ஆண்டவர் என்ன செய்வார்னா அவங்க பனிஷ்மெண்ட் கொடுத்துருவார். ஆனால் இந்த காலகட்டத்தில் அப்படி கிடையாது. நாம் எவ்வளோ தவறுகள் செய்தாலும் கூட ஆண்டவர் உடனே நம்மளை பனிஷ்மெண்ட் பண்ணுறதில்ல. காரணம் என்னென்னா, அவர் நீடி பொறுமையுள்ளவராகவும் இரக்கமுள்ளவராக இருக்கார். ஏன்னா ஒருவேளை அந்த நாட்களே திடீர்னு ஒரு தவறு செய்யும் போது அவனுக்கு அழிவு என்பது ரொம்ப சாதாரணமான ஒன்று. அவனுக்கு அதுக்கப்புறம் ரட்சிப்பு கிடையாது. ஆனால் ஆண்டவர் தமது இரத்தத்தை சிந்தினபடினாலே ஒவ்வொரு மனுஷனுக்கும் ரட்சிப்பு சொந்தமாக இருக்கிறபடினாலே கொஞ்ச காலத்துக்காகிலும் அந்த இரக்கம் நம்மேல் வைத்து கொண்டே இருக்கிறார். நம் தவறு செய்யும் போதும் அதிலிருந்து விடுதலையாக்க விரும்புகிறார். நம்ம என்ன மீறுதலுக்கு உட்பட்டாலும் அதிலிருந்து தப்பித்து கொள்ள தான் ஆண்டவர் ரூட் வச்சுட்டே இருக்க. தொடர்ச்சியாக சபையை குறித்து, ஊழியரை குறித்து, சொப்பனத்தை குறித்து, வசனத்தை குறித்து, அப்புறம் இருதயத்தை உணர்தல் குறித்து ஏதோ வகையில் ஆண்டவர் நம்ம உயிரடைய வேண்டும் என்று விரும்பி கொண்டே தான் இருக்கிறாரு. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, எரேமியன் புலம்பல் அவர் எழுதும்போது சொல்கிறார். எரேமியா எழுதும்போது, நாம் நிர்மூலம் ஆகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. எப்போ இது எழுதுறாருன்னு பார்த்தீங்கன்னா, சபை இல்லாத காலத்தில், அந்த நாட்களில் சாலமோன் கட்டின அந்த தேவாலயத்தை இடிக்கப்பட்ட பிற்பாடு அங்கிருந்து அநேக ஜனங்களை நேபுகாத்நேச்சர் சிறை பிடித்து கூட்டிகிட்டு போயிட்டார். அதற்கு பிற்பாடு மக்கள் ஆராதனை கிடையாது, ஆலயம் கிடையாது, அங்கே ஆசாரியர்கள் இல்லை. இப்படிப்பட்ட காலத்தில் எழுதப்பட்ட புத்தகம் தான் இந்த ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், ஆகாய், சகரியா போன்ற புத்தகம்லாம் அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட புத்தகம் தான். இப்போ இப்படிப்பட்ட சபை இல்லாத காலகட்டத்தில் மக்கள் எப்படி இருப்பாங்க கவனித்து பாருங்கள். ஒருவேளை சபை இருந்து, ஆசாரியன் இருந்து, கர்த்தர் இருந்தே மக்கள் தவறுகள் நடந்து கொண்டே இருந்ததானா, சபை கிடையாது, வர்ஷிப் ஆராதனை கிடையாது, எந்த பலியும் கிடையாது அப்படின்னா அந்த நாட்களில் மக்கள் எவ்வளோ பொல்லாப்புகளை செய்து கொண்டிருப்பாங்க. அதே சமயத்தில் இது சரி தவறு என்று சொல்லி கொடுப்பதற்கு ஆட்களும் அங்கே போதுமான அளவுக்கு இல்லை. அதனால் மக்கள் பாவம் செய்தார்கள். இன்றைக்கி சரி தவறு என்று சொல்லிக் கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லாவிட்டாலும் வேத வசனம் உங்களுக்கு இருக்கிறது. வசனத்தை ஆண்டவங்களுக்கு கொடுத்து இருக்கிறாரு. ஒரு ஊழியர் இல்லாவிட்டாலும், சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் இல்லாவிட்டாலும் உங்களுக்கு வசனங்கள் இருக்கிறபடினாலும் போக்கு சொல்ல இன்றைக்கி மனசு இடம் இல்லை. ஆண்டவரே நீங்கள் எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல என்று உங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா 24 மணி நேரமும் உங்களோட பேசுவதற்காக ஒரு புத்தகம் இருக்கிறது. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களோட பேசிகிட்டு இருக்கும். உங்களுக்கு அவங்களை ஆறுதல் படுத்திகிட்டு இருக்கோம், உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அப்போ அந்த நாட்கள் அப்படி இல்லை. அப்போ இல்லாத காலத்தில் தான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் அவர்கள் தவறுகள் சிலவற்றை செய்யும் போதும் அவர்களுக்கு அழிவு இல்லாமல் இருக்கிறது. காரணம், அவர் இரக்கமுள்ளவராக இருந்தார். அதே சமயத்தில் அவருடைய கிருபை மக்கள் மேல் அளவில்லாமல் தங்கினது. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது மகிமை உண்மை பெரிதாயிருந்தது என்று சொல்லுகிறார். 24 கவனிக்கும் போது, கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். ஆண்டவர் என்னுடைய பங்கு என்றும் என் ஆத்துமா அதை அறிந்திருக்கிறதாக அவர் பேசுகிறார். 25வது வசனத்தில் கவனிக்கும் போது, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தரை அதை தேடுகிறார்களோ, கர்த்தருக்காக காத்திருக்கிறார்களோ, அந்த ஆத்துமா விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. இன்றைக்கி கர்த்தர் வருகைக்கும் அவர் வார்த்தைக்கும் அவருடைய பிரசன்னத்திற்கும் சபைகள் காத்திராததுனால தான் நிறைய பிரச்சனைகளுக்குள்ளாக சபையாகிய மக்கள், கிறிஸ்தவர்கள் போய் இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னா மாட்டிக்கொள்கிறாங்க. நீ கவனித்து பாருங்கள். நல்ல உபதேசம் இருக்கிறது, அறிவுரை இருக்கிறது, அட்வைஸ் இருக்குது, நமக்கு தப்பு பண்ணாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு சம்பவம் வசனத்தில் இருக்குது. நீ எதை செஞ்சாலும் அது செய்யாத அப்படின்றதுக்கு வசனம் இருக்குது.
இவ்வளவு அறிவுரை அட்வைஸ் எல்லாம் இருந்து கொண்டே இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவர்கள் வழிமாறி போயிடுறாங்க. சரியான ரூட்டில் இருக்க முடிய மாட்டேங்குது, சரியான திட்டத்திற்குள்ளே இருக்க மாட்டேன்றாங்க, சரியான முடிவுகளை எடுக்க மாட்டேன்றாங்கன்னா, இதெல்லாம் எதுவுமே இல்லை, சொல்லிக் கொடுக்குறது எதுவுமே இல்லை அப்படின்னா எப்படி அவர்கள் வாழ்க்கையில் வாழுவாங்க? கவனித்து பார்க்கலாம். இப்போது இந்தியாவில் பார்த்திங்கன்னா விவாகரத்து அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியாவில் வந்து கிறிஸ்டியனி தான் அதிகம். கிறிஸ்டியன் தான் 6 பேர் 10 பேரில் 6 பேர் விவாகரத்து பண்ணுறாங்களாம். அவங்க யாருன்னா கிறிஸ்டியன் தான். முஸ்லீமை விட, இந்துக்களை விட, சீக்கியரை விட, மற்ற மதத்தினரை விட இந்தியாவில் வந்து விவாகரத்து பண்ணக்கூடிய 10 பேர் விவாகரத்து பண்ணுறாங்கன்னா அதில் 6 பேர் யாருன்னா கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி வந்து ரிப்போர்ட் கொடுக்குது. ஆனால் எந்த ஒரு ரிலீஜன்லேயும் மதத்துலேயும் வந்து கல்யாணம் பண்ணும்போது சத்தியப்பிரமாணம் எடுத்து அவங்க சத்தியத்தை வாங்கி பைபிளை வந்து சொல்லி அவ்வளோ வசனத்தை சொல்லி அவ்வளோ பாஸ்டர் ஜெபம் பண்ணி வேறு எந்த துறையிலையும் பண்ணுறதில்ல. இந்துக்களும் ஒன்று பண்ணுறதில்ல, முஸ்லீம் ஒன்று பண்ணுறதில்ல. ஆனால் நம்ம பண்ணுறோம். நம்ம அவ்வளோ அந்த அளவுக்கு ஒரு பாஸ்டர்லாம் கூப்பிட்டு பிரசங்கம் பண்ண வச்சு வசனத்தை சொல்லி அப்போ கூட அந்த குடும்பம் என்ன செய்யுதுன்னா விவாகரத்து ஆகிடுதுன்னா, அப்போ கர்த்தர் இருந்தாலே மக்கள் அப்படி இருக்கிறாங்க. கடவுள் இல்லை என்றால் அவங்க நிலைகள் எந்த அளவுக்கு மோசமான நிலைகளாக இருக்கும். அப்போ வசனம் என்பது யார் உட்கொள்கிறாங்களோ, எப்படி உட்கொள்கிறீங்களோ அதுக்கேற்றாறு போல் உங்கள் வாழ்க்கை தரங்கள் மாறும். நீங்கள் இந்த அளவுக்கு அனுபவிச்சா அந்தளவுக்கு உங்களுக்கு உதவி செய்யும். இல்லை நான் வசனத்தை ரொம்ப அனுபவிக்கிறேன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு உதவி செய்யும். காத்திருக்கிற அனுபவம், கர்த்தரை காத்திருக்கிற ஆத்துமா தான் விலையேற பெற்றது. அவர் வருகைக்காக, அவர் வார்த்தைக்காக, அவர் உயர்த்துதலுக்காக கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்கிறபடினால நீங்கள் காத்திருக்க வேண்டும். இங்கே வசனத்தில் 25 மறுபடியும் வாசிக்கிறேன் கேளுங்க. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாக்கும் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை உயர்த்துகிற காலம் வரை காத்திருங்கள். ஆமென். அவர் ரட்சிப்பு என்றால் நான் சபைக்கு வந்து அந்த ரட்சிப்பு மாத்திரமல்ல, ஒவ்வொன்றுக்கும் ரட்சிப்பு வேணும். என் உடல் ரீதியான ஒரு ரட்சிப்பு எனக்கு வேணும். என் வாழ்க்கையில் அநேக நன்மைகள் வந்து எனக்கு வேணும். அப்போது என்னென்ன வாழ்க்கையில் தீமைகள் நடக்கிறதோ அது எல்லாவற்றிலும் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அந்த ரட்சிப்பு வந்து எனக்கு நிச்சயமாக இருக்க வேணும். அப்போது நான் நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னா கூட எனக்கு ஒரு விடுதலை வேணும். அப்போ நல்லா நான் இன்னும் சபையை நாம் மூழ்குவதற்கான முயற்சிகளை சபையாக நாம் ஏறெடுக்கணும். இன்னுமாக வசனத்தில் வளருவதற்கு சபையாகிய நாம் என்ன செய்யணும்? ஏறெடுக்கணும். ஏன்னா இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைகள் நமக்கு போதாது. ஏன் போதாது என்றால் உலகத்திலே பாவங்கள் மிகுதியாக இருக்கிறபடினாலே பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜித்த சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிகிறபடினாலே இன்னைக்கு சபையாகிய நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்மளும் அப்படியே மெத்தனமாக இருக்கக்கூடாது. சபையாகிய நம்மளும் என்ன செய்யக்கூடாது? மெத்தனமாக போயிட்டு இருக்கக்கூடாது. பிசாசானவன் வேகமாக வேலை செய்யலாம். கொஞ்ச காலம் உண்டு என்று சொல்லி அவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை எப்படி விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான். இப்படி சபையாகிய நம்மை பிசாசு எப்படி விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறபடினாலே எந்த உத்தம நடக்கையிலே நீங்கள் நடக்க வேண்டும் என்று வசனம் கேட்கிறது. அப்போ இந்த உலகம் மாத்திரம் வந்து பிசாசனை மாத்திரம் கிறிஸ்துவ பிடிப்பதற்கு வேகமாக போராடுறான். ஆனால் நம்ம உறுதியாக நிற்பதற்கு வேகமாக செயல்படுறது இல்லை. அப்போ நம்ம வசன வேத அறிவு போதாது, பத்தலை. அப்போ வசனத்தோடு நெருங்கி இருக்கிற அந்த அனுபவம் போதலை. அப்போ ஆண்டவரோடு இருக்கிற அந்த அனுபவம் நம்மளுக்கு போத மாட்டேங்குது. ஜெபிக்கிற அனுபவம் நம்மளுக்கு போத மாட்டேங்குது. இதெல்லாம் போதாதனால என்ன நடக்குது அப்படின்னா பிசாசு ஈஸியாக நம்மளை பிடிச்சிட்டு போயிடுறான். நம்ம உடலை பிடிச்சிட்டு போயிடுறான், நம்ம ஆத்மாவை பிடிச்சிட்டு போயிடுறான், நம்மளை தவறான ரூட்டில் வழி நடத்திடுறான். ஈஸியாக ஆண்டவர் மேலே அவநம்பிக்கையை ஏற்படுத்திடுறான். ஆண்டவரே இத்தனை சபைக்கு போனோம், எந்த நன்மையும் நடக்கலை. நம்ம சொல்கிறதெல்லாம் எத்தனை என்றைக்கும் இத்தனை சபைக்கு போகிற எந்த நன்மை நடக்கலை. பிசாசு நம்ம பேசுவான், நம்ம குடும்பத்தை வச்சு பேசுவான், சொந்தக்காரை வச்சு பேசுவான், வீட்டை வச்சு பேசுவான். என்ன நன்மை? எதுவுமே நன்மை நடக்கலை, எதுவுமே நன்மை. இதெல்லாம் பிசாசுடைய தந்திரங்கள். அவன் சிக்க வைப்பான். ஏனென்றால் ஆதாம் ஏவாளை பிசாசு அப்புறம் தான் வஞ்சித்தான். எப்படி வஞ்சிருக்கிறான்? ஆண்டவர் சொன்னது உண்டோ, நீங்கள் இந்த பழத்தை என்ன செய்யுங்க, பறித்து சாப்பிடுங்க அப்படின்றான். ஆண்டவர் சொன்னப்பட்ட வாக்கு தத்துவத்தின் மேலே அவர்களுக்கு நம்பிக்கை குறைந்து கொண்டே வருகிறது.
இன்னைக்கு பிசாசு நம்மளை எப்படி கெடுக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் மேல் நம்பிக்கை குறையும், அந்த அழைப்பு மேல் நம்பிக்கை குறையும். ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைச்சிருப்பாரா, ஊழியத்துக்கு வந்திருப்போமே, சபைக்கு வந்திருப்போமே, நம்ம உண்மையாக இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியுமா, இதெல்லாம் தேவையில்லாத வதந்திகளை பிசாசானவன் உங்கள் வாழ்க்கையில் விதைக்க வைத்து ஆண்டவர் மேல் அவநம்பிக்கை ஏற்பட வைப்போம். அதனால தான் என்ன செய்கிறோம் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு வேதாகமத்தை அதிகமாய் நாம் வாசித்து பரிசுத்த ஆவியான உதவியோடு நிறைய ரகசியங்களை நாம் கற்றுக்கொண்டால் நாம் இடறி போக மாட்டோம். ஹல்லேலூயா. நீங்கள் இடறி போகக்கூடாது. நான் ஆண்டவருக்கு அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தது போல தானும் சத்தியத்தில் நடக்க வேண்டும் என்று இயேசு சொல்வார். இன்னைக்கு ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் கட்டளையின்படி கீழ்ப்படிய வேண்டும், கட்டளையின்படி வாழ வேண்டும். அதுதான் நேசம். நான் இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்லி அவர் வசனத்தை கீழ்ப்படிவே இல்லை அப்படின்னா அவன் யார் அப்படின்னா அவரை நேசிக்கலை என்று அர்த்தம். அவன் சும்மா சொல்கிறான். இப்போ அப்பா அம்மா கிட்ட போய் நம்ம சொல்கிறோம், அப்பா உங்களை நான் நேசிக்கிறேன். அப்பாவை நேசிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன அடையாளம்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்படி கேட்கணும். அதுதானே நேசம். அப்பா சொல்கிறது எல்லாத்தையும் நான் கேட்குறேன் அப்படின்னா எங்கள் அப்பாவை நான் நேசிக்கிறேன்னு அர்த்தம். அப்பா சொல்கிறத எதுவுமே கேட்கல, ஆனால் சொல்கிறேன், வாயில் சொல்கிறேன், அப்பா நான் நேசிக்கிறேன், உண்மை நேசிக்கிறேன். அப்போ நேசிக்கிற, ஆனால் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியலை. ஸோ அது நேசம் அல்ல. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து அனுதினமும் சிலுவையை சுமக்க கடவன். ஒருவன் இயேசுவை நேசிக்கணும் அப்படின்னா அவர் பாடுகளுக்கு பங்குள்ளவனாக மாறணும், அவர் வார்த்தைகளை கீழ்ப்படியணும், அவர் கட்டளைகள் எல்லாவற்றையும் கீழ்ப்படிஞ்சாலே போதுமானது. நீங்கள் ஃபுல்ஃபில்லாக வாழுவீங்க, இடறி போக மாட்டேங்க. இன்றைக்கி உண்மையாகவே சைத்தான் பிசாசானவன் அநேக ஜனங்களை இன்னைக்கு வழி தவறி போக வைத்திருக்கிறான். நீங்கள் கவனம் உள்ளவர்களாக இருக்கணும் இன்னைக்கு. ஆனால் சத்தியத்தை அறிந்து கொள்கிற ஜனங்களுக்கு சத்தியத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்குறாரு, சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்குறாரு. ஆனால் கடினமான ஒரு பாதை. ஏன் கடினமான பாதைன்னு சொல்கிறோன்னா, வசனம் சொல்லுது பரலோக ராஜ்யம் அது பலவந்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. பரலோக ராஜ்யத்துக்கு உள்ளே வர்றதுக்கு அப்படின்றது சாதாரணமாக இல்லை. அது ரொம்ப இழுத்து கஷ்டப்பட்டு உங்களை இழுத்து கொண்டு வந்துங்க சபையில் உட்கார வைக்கணும். சபையில் கொண்டு வந்து உட்கார வச்சு அப்பப்போ உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டே இருக்கணும். சபைக்கு வாங்க 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 உங்களுக்கு குத்திட்டே இருக்கணும். ஏன்னா சபை என்பது பலவந்தப்படுத்தப்பட்டிருக்கிறதாக நான் சொல்ல, வசனத்தில் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் பலவந்தப்படுத்தப்பட்டு, பலவந்தம் என்ன சாதாரணமாக இல்லை, ரொம்ப அலக்கழிச்சு ஒருத்தனை உள்ளே இழுத்து எப்படி இருக்கும் அப்படி. அப்போது இதுக்கு உள்ளே வர்றது கஷ்டம், வர்ற வரையும் கஷ்டம், இருக்கிற வரையும் கஷ்டம். இருந்து நீங்கள் ஒரு பில்லர் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வெளியே போக மாட்டீங்க. அதே சமயத்தில் நம்ம உருவாக்கி கொண்டே இருக்கணும். அழகாக அடுத்த வசனம் சொல்லிப்பாங்க, தன் இளம் பிரயாயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. சின்ன வயசுல நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. சிறு வயதில் சுமைகளை நீங்கள் சுமப்பது மனுஷனுக்கு ரொம்ப நல்லது. அது எந்த சுமையை சுமக்கணுன்றது மிக முக்கியமானது. நீங்கள் பாவம் செய்து பாவத்தின் நிமித்தம் சுமை சுமைப்பீர்களானால் அது அல்ல, உலக பிரகாரமாக அல்ல, ஆண்டவர் அனுமதிக்கிற அந்த சுமைகளை சுமந்தால் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் நல்லது. அப்போ சிறு வயதில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. ஏனென்றால் அவன் எப்பொழுதும் அதை விடாதிருப்பான். 28ஆம் வசனம் சொல்வது, அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாய் இருக்க கடவன். சின்ன வயசுல ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன், ஆண்டவரே அதை உன்மேல் வைத்தார் என்று இங்கே வசனம் சொல்லுகிறது. அதை அறிந்து கொண்டு நீ மௌனமாயிரு என்று 28வது வசனத்தில் நம்ம கவனிக்கிறோம். அப்போ ஆண்டவர் தான் உங்கள் மேல் என்ன செய்கிறாருன்னா அந்த நுகத்தை, ஏன்னா சிறு வயதிலிருந்தே கஷ்டப்பட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய வாழ்க்கையில் சொல்லிக் கொடுக்கும். பெரியவன் ஆகும்போது அதை நீ விடாமல் இருப்ப, விடாமல் கெட்டியாக நீ என்ன செய்வதை பிடிச்சிப்ப. அப்போ ஆண்டவர் தான் நமக்கு நுகத்தை நம்மேல் வைத்திருக்கிறார். இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் போதும்னு தான் விரும்புகிறோம், ஜாலியாக இருந்தால் தான் போதும்னு விரும்புகிறோம், ரொம்ப ஜாலியாக இருங்க பிரதர் அப்படின்னு தான் விரும்புகிறோம். சபை ஜாலியாக இருக்க விரும்புது. இன்றைக்கி நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. ரெண்டாவதாக படிக்கும்போது, அவரே அதை வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாக இருக்க கடவன். அவன் தனித்திருந்து மௌனமாக இருக்க கடவன். ஏனென்றால் கர்த்தரே அதை உங்கள் மேல் வைக்கிறாரு. எதுக்காக வைக்கிறாரு? சின்ன வயசுலேருந்தே நுகத்தை சுமக்க கற்றுக்கொண்டால் முதிர் வயதானாலும் அது என்ன செய்யும்,
உன்னை விடாமல் இருக்கும். அதே சமயத்தில் அது லகுவாக இருக்கும். சின்ன சின்ன விஷயமாலும் லகுவாக இருக்கும். நீங்கள் நம்ம சொல்லுவோம்ல, சின்ன சின்ன பசங்களை பார்த்து ரொம்ப ஜாலியாக இரு, நீ பெரிய ஆள் ஆக 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 நீ கஷ்டப்படுவேன்னு சொல்லுவாங்க. இப்போந்தே கஷ்டப்படுன்னு சொல்லுவாங்க. சில அப்பா அம்மா வளர்க்கும் போது பிள்ளைங்களே இப்போந்தே கஷ்டப்பட வளர்க்குப்பாங்க. சில அப்பா அம்மாங்க இன்றைக்கி பிள்ளைங்க ரொம்ப லகுவாக வளர்ப்பாங்க. நாங்கள் தான் கஷ்டப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்டோம் வாழ்க்கையில், நீங்களாவது கொஞ்சம் கஷ்டப்படாமல் இருக்க சொல்லி நம்ம பிள்ளைங்களை இன்றைக்கி சுகபோகமாக வாழ வைப்போம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் என்ன செய்யணும், அவனால் சின்ன சின்ன ஒரு தோல்வியை கூட அவனால் ஒத்துக்க முடியாமல் போகும். ஒரு தோல்வி வரும்போது கூட இன்றைக்கி ஏன் சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் போய் சூசைட் பண்ணிக்கிறாங்க, அவங்களால தாங்கிக்க முடியல. பிள்ளைகள் தான் அப்பா அம்மா தான் பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். நுகத்தை சுமக்கிறதும் பிள்ளைகளுக்கு நல்லது. நம்ம நுகத்தை மீன் நீங்கள் அவங்களாம் விட தேவையில்லை. வீட்டில் சின்ன வேலை வாங்கலாம். பிள்ளைங்களை ஏதாவது ஒரு வேலை வாங்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவன் பெரியவன் ஆகும்போது, ஏன்னா ஒர்க்கு வேலை சுமைகள்ன்றது மனுஷனுக்கு நியமிக்கப்பட்ட ஒன்று, பிள்ளைகளுக்கு நியமிக்கப்பட்டிருக்குது. அப்போது ஆண்டவரே அதை சுமக்கிறதாக தான் இங்கே வசனத்தில் வாசிக்கிறோம். அது அவன் தனித்திருந்து மௌனமாக இருக்க கடவுள். ஒருவேளை நீங்கள்லாம் சுமையை சுமந்துட்டு இருப்பீங்க அப்படின்னா நீங்கள் மனசில் பிக்ஸ் பண்ணிக்கணும், நீங்கள் தனித்திருந்து மௌனமாக இருக்க கடவீர்கள். கர்த்தர் அதை உங்கள் மேலே வைத்து நம்பிக்கைக்கு இடமுண்டோ என்று தன் வாயை தூளில் உளுந்தவனாக தன்னை அடிக்கிறவனுக்கு தன் கன்னத்தை காட்டி நிந்தையால் இறைந்து இருப்பானாக. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். ஆனால் இங்கே எல்லாமே ஆசீர்வாதமாக சொல்லப்பட்ட வசனம். ஆனால் 2ஆம் வசனத்தில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, அவர் என்னை வெளிச்சத்தில் அல்ல இருளில் அழைத்து நடத்தி வந்தார் அப்படின்னு ஆரம்பிப்பார். அவர் தமது கையை எனக்கு விரோதமாகவே நித்தமும் திருப்பினார் அப்படிம்பாரு. ஏன் எரேமியா அப்படி எழுதுறாரு? ஆரம்பத்தில் எழுதும்போது மக்களுக்கு எந்த நன்மையும் நடக்கலை என்று சொல்லி அவர் பேசுகிறாரு. நடக்கலையா என்றால் 100% நடக்கலை. என்னன்னா, அன்னைக்கு எந்த பலியும் ஏறெடுக்கப்படலை, சபைகள் கிடையாது, ஆசாரியன் கிடையாது. ஆசாரியன் இருந்தாலும் வசனத்தை சொல்லிக் கொடுக்குற ஆளுங்களும் கிடையாது. அதனால தான் எரேமியா எழுதுறாரு, அவர் எங்களை வெளிச்சத்தில் அல்ல இருளில் நடத்தி வந்தார். அவர் கையை எங்களுக்கு விரோதமாகவே நித்தமும் திருப்பினார். ஆனால் கடைசியில் அவர் எப்படி தான் எழுதி பேசுகிறாருன்னு பார்த்தா, ஆனால் அவரை விட்டவங்களுக்கு வேறு யாருமே கதியே இல்லை என்று முடிக்கிறார். அப்போ அவர் இல்லாமல், யார் இல்லாமல், தேவன் இல்லாமல், இயேசு கிறிஸ்து இல்லாமல், இரட்சகர் இல்லாமல் நமக்கு நம்முடைய நன்மைக்கு யாருமே இல்லை. அப்போ இயேசுதான் இரட்சகர், இயேசுதான் ராஜா, இயேசுதான் நம்மை வழிநடத்துகிற கர்த்தர், இயேசுதான் நம்ம எப்பொழுதும் சுமந்து செல்ல வைக்கிறவர், இயேசுதான் நமக்கு முன்னாடி போகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து உங்களுக்கு முன்பதாக போகிறதுனால எந்த நன்மையும் உங்கள் வாழ்க்கையிலே கட்டாயம் குறையாது. 33ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரனை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதில்லை. அவர் பாருங்க, உங்களை சிறுமையாக்குறது அவர் மனப்பூர்வமாக இல்லை, உருவாக்குவதற்காக ஆண்டவர் உங்களை கொஞ்ச காலத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அந்த உலகத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார், பிசாசு கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் சோதித்த பிற்பாடு சுத்த பொண்ணாய் விளங்கக்கூடிய ஜனங்கள். சோதனை காலத்திலிருந்து கர்த்தர் உங்களை தப்பித்து கொள்ள அவர் வழி வாசல் செய்கிறார். இப்போ உங்கள் பிள்ளைங்க இருக்கிறாங்க, யாராவது உங்கள் பிள்ளைகளுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு. உடம்பு முடியாமல் இருக்கிற பிள்ளைய வீட்டில் வச்சுக்கிறது நம்ம என்ன செய்கிறோன்னா, கூட்டிகிட்டு போயிட்டு 4 ஊசியை போட்டுட்டோம். 2 ஊசி போட்டு உடனே குழந்தை ஸ்டடி ஆகிடுது. நம்ம நோக்கம் என்னென்னா, குழந்தை விடுதலை ஆகணும், உடல் பலவீனெல்லாம் நீங்கணும். அப்போ ஊசி போடுறத பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் ஊசி போடும்போது குழந்தைக்கு வலிக்கிறது நமக்கும் தெரியுது, சில நேரத்தில் நமக்கும் வலிக்குது. ஆனாலும் ஊசி என்ன செய்கிறோம், போடுறோம். ஆண்டவர் அப்படி தான் சில நேரத்தில் உங்களை ஒப்பு கொடுக்குறாரு. அவர் மனப்பூர்வமாக உங்களை ஒப்பு கொடுக்காம அவர் மன சஞ்சலத்தோடு தான் சோதனை காலத்தில் உங்களை ஒப்பு தர காரணம், உங்களை உருவாக்குவதற்கும் உங்களுக்கு கொடுப்பதற்கும். நம்ம கொஞ்சம் ஆண்டவர் ஏதாவது கொடுத்தாலே தாங்கி கொள்ள முடியறதில்ல, நம்மளால் சோர்ந்து போகிறோம். ஆண்டவர் உண்டோ என்று அந்நியன் பேசுகிறது போல் நம்ம என்ன செஞ்சோம், இன்றைக்கி சபையை குறித்து ஆண்டவர் குறித்து பேச நம்மை ஒப்பு தரோம். ஆண்டவர் உண்டென்று நாம் அறிந்திருக்கிறோம்.
வசனத்தை நம்ம வாசிக்க இதில் இருக்கிற மகத்துவங்களை நீங்கள் அறிந்து கொள்ள ஆண்டவர் உங்கள் மேலே வைத்திருக்கிற அந்த அன்பு, பேரன்பை நீங்கள் இப்போ கண்ணால் பார்க்க முடியும். ஆண்டவங்களுக்கு உங்களை விடுதலையாக்குற அந்த விடுதலை உங்களால் பார்க்க முடியும். இங்கே அவர் சொல்லுகிற, அவர் மனப்பூர்வமாய் மனுப்புத்திரனை சிறுமையாக சஞ்சலப்படுத்துகிறது இல்லை என்று நீங்கள் நம்ம 33வது வசனத்தில் வாசிக்கிறோம். இதே புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 40ஆம் வசனத்தில் கவனிக்கும் போது, நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். ஹல்லேலூயா. உங்கள் வழிகளை சோதித்து பாருங்கள். எதிலே நான் தவறணும் அப்படின்னு பாருங்கள். எதில் இன்னும் நான் என்னை உருவாக்கணும், இன்னும் எப்படி கர்த்தருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு பாருங்கள். 3 காரியங்கள் கவனிச்சுக்கணும் எப்போவுமே. 1, உங்களுடைய உறவு ஆண்டவரோடு நல்லா இருக்கணும். 2வது, உங்கள் உறவு சபையோடு நல்லா இருக்கணும். 3வதாக உங்கள் உறவு மற்ற நபர்களோட, மற்ற ஜனங்களோட, உங்களை சுற்றி இருக்க ஜனங்களோடு நல்லா இருக்கணும். இந்த 3மே உங்கள் வாழ்க்கையில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சிறப்பாக நகர்ந்துட்டு போயிட்டுருக்கீங்க என்று தான் அர்த்தம். உங்களை ஆராய்ந்து பாருங்கள். உங்களை ஆராய்ந்து பார்த்து, வழிகளையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து நீங்கள் கர்த்தருக்கு திரும்ப கடவோம். எதுலையாவது நம்ம நெகட்டிவாக இருப்போம் அப்படின்னா அதுலேருந்து கர்த்தரத்தில் என்ன செய்ய போகிறோம், திரும்ப போகிறோம். நம்ம என்ன சம்பளம் வாங்குகிறோம் கவனிங்க. எவ்வளோ சேலரி வாங்குகிறோன்னு பாருங்கள். அதை எதற்கெல்லாம் பயன்படுத்துகிறோன்னு பாருங்கள். நாம் எங்கெல்லாம் போகிறோன்னு பாருங்கள். எங்கே போகிறோம், எங்கே வாரோம் பாருங்கள். நம்மளோட கூட இருக்கிற நண்பர்கள் யாருன்னு பாருங்கள். நம்மளோட உறவினர்கள் யார் என்பது பாருங்கள். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்கிற ஜனங்களாக இருக்கிறாங்கன்னு பாருங்கள். இருப்பாங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம், அந்த ஜனங்களை விட்டு நீங்கள் வெளியே வந்துடலாம். கணவன் மனைவியை தவிர மற்ற எல்லா உறவும் நீங்கள் ஈஸியாக விட்டு வெளியே வரக்கூடிய ஒரு உறவு தான். தேவனுக்கும் உங்களுக்கும் இடைவெளி ஏற்படுத்தும். ஆனால் அதை நீங்கள் சரிப்படுத்துவதற்கான முயற்சிகளிலே நீங்கள் ஈடுபட வேண்டும். சரிப்படுத்தக்கூடிய முயற்சி. ஏனென்றால் ஆண்டவர் தேவ சந்ததியாக தான் உங்களை வைத்திருக்கிறார், கர்த்தருக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு. இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருப்பதற்கும் ஆண்டவர் உயர்த்துகிற தேவன், விடுதலையாக்குகிற தேவன், அற்புதத்தின் தேவன், அடையாளத்தின் தேவன் என்பதை அறிமுகப்படுத்துவதே நம்ம தான். நீங்கள் தான் அந்த இயேசு கிறிஸ்துவை என்ன செய்கிறீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையுடைய விதத்திலிருந்து, பேச்சின் விதத்திலிருந்து, செயல்களிலிருந்து இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துகிறீங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துகிற நீங்கள், சாட்சியுள்ள வாழ்க்கை வாழக்கூடிய நீங்கள், எப்படிப்பட்ட நல்ல நடக்கையில் நீங்கள் நடக்க வேண்டும் என்பதை நீங்கள் எப்பொழுதும் நினைவு கூற வேண்டும். அப்போது வசனத்தில் இங்கே வாசிக்கிறோம், நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரில் திரும்ப கடவோம். ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு முன்பதாக இருக்கிறபடினாலே நாம் அசைக்கப்படாமல் எப்பொழுதும் நாம் இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் நமக்கு நன்மைக்கு மாத்திரம் அழைக்கிற நாம் எப்போதும் அவரை வச்சுக்க விரும்புறதில்லை. இன்னைக்கு சபைகளில் விசுவாசிகளும் சரி, சபை நடத்தக்கூடியவங்களும் சரி, இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மேலோட்டமாக மற்ற ஜனங்களைப் போல நம்ம வாழலாம் என்ற ஆசை நமக்குள்ளே வந்தது. ஒரு நாட்களில் நாங்கள் சின்ன வயசாக இருக்கும் போதெல்லாம், சிறு பிள்ளைகள் இருக்கும் போதெல்லாம் நாங்கள் டிவி பார்ப்பது பாவம் என்று சொன்னார்கள். நான் சொல்கிறது ஒரு 2005 உள்ளன்னு வச்சுக்கோங்க. டிவி பார்க்குறதே பாவம் அப்படின்னாங்க கிறிஸ்தவங்க. டிவி பார்த்தா பாவம் அப்படின்னாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டிவிக்குள்ளே வந்தோம். டிவியில் சினிமா, சீரியல் எதை பார்த்தாலும் பாவம் நாங்கள் அடுத்த கட்டத்தில். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தோம். சினிமா பார்த்தாலும் நல்ல காரியத்தை பாருங்கள் அப்படின்றாங்க. பார்க்குறதே கெட்ட காரியம், அதில் எங்கே நல்ல காரியம்? நல்ல காரியம் தேடி பிடிச்சி பாருங்கள் அப்படின்னாங்க. பைப்பில் தான் தேடி பிடிச்சி வாசிக்க சொல்லியிருக்க தவிர சினிமாவில் தேடி பிடிச்சி படிக்க சொல்லலை, பார்க்க சொல்லலை. ஆனால் நம்ம தேடி பிடிச்சி எந்த படம் பார்க்குற, அந்த படம் பார்க்காத, அந்த படம் பாரு அப்படி. இன்னும் சில கிறிஸ்தவ வித்தியாசமாக இன்றைக்கி ஹாலிவுட் மூவி பாருங்கள் அப்படின்றாங்க. அதில் பாவமே இல்லாத மாதிரி இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன வேணால் பாரு, ஆனால் பார்க்குறதெல்லாம் செய்யாத அப்படிங்கிற அடுத்த கண்டென்ட் போயிட்டோம்.
அதில் பார்க்குற தவறை நீ செய்யாத அப்படிங்கிறோம். இதுதான் நாங்கள்லாம் அந்த நாட்களில் எங்கள் வீட்டில் வந்து சினிமா பார்த்தா பாவம்னு சொல்லி கொடுத்தாங்க. சினிமா பார்த்தாலே பாவம். நாங்கள் திருட்டுத்தனமாக பக்கத்து வீட்டில் போய் பார்ப்போம். சினிமா பார்த்தா பாவம். இப்போ சினிமா பார்த்தா அவன் நரகத்தான் போவான்னு சொன்னாங்க அந்த நாட்களில். இன்றைக்கி எல்லாம் அப்படி தலைகீழாக மாறிடுச்சு. நமக்கு ஏற்றாறு போல் சபைகளையும் மக்களையும் உருவாக்கி கொண்டு இன்றைக்கி சபைகள் நம்ம நகர்ந்துட்டுருப்போம். அதனால தான் என்னவோ நல்லதே நடக்க மாட்டோம் அந்த உலகத்திற்குள்ள. அநியாயமாக நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, எனக்கு கிறிஸ்தவராகிய நீங்கள் தான். நீங்கள் சரியாக வாழல அப்படின்னா, அப்துல் கலாம் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, உலகம் மாறணும் ஜனங்க மாறணும்னு நினைக்கிறவன் எவனோ அவன் முதலாவது தன்னிலிருந்து அதை எதிர்பார்க்க வேண்டும். அப்போ மக்கள் மாறணும்னு நினைக்கிற நீங்கள் முதலாவது தன் மாற்றத்திலிருந்து உருவாக வேண்டும் என்று தான் அவர் பதிவு செய்த ஒரு புத்தகத்தில் பதிவு செய்கிறார். உன் மாற்றத்திலிருந்து நான் மாறணும்னு நினைக்கணும். ஃபஸ்ட்டு குப்பை எல்லாம் வர குப்பை அங்கங்கே போட்டுங்க. இந்தியாவே சரியில்லை, பேசாமல் ஜப்பானுக்கு போயிடலாம்னு நினைக்கிறோம்ல. ஜப்பானில் குப்பை வந்து ரோட்டில் போட மாட்டாங்க. அப்போ நீங்கள் குப்பை என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. நீங்கள் அதுக்கு உண்டான குப்பை தொட்டி வச்சு குப்பை தொட்டியில் போடணும். குப்பை தொட்டி எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு உண்டான இடத்துல கொட்டணும். அப்போ நான் அதிலிருந்து நல்லா ட்ரெஸ் பண்ணணும். இந்த இந்தியாவில் ட்ரெஸ் கோடு சரியில்லை என்று நினைக்கிறவன் நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணணும். அப்போ நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து இருக்கணும். அப்போ மற்றவங்கிட்ட எந்த எல்லாம் எதிர்பார்க்கிறோமோ அதெல்லாம் முதலாவது நான் மாற வேண்டும் என்று தான் வசனமும் சொல்லுது. வசனம் என்ன சொல்கிறது என்றால், நீங்கள் ஒருத்தங்கிட்ட என்ன எதிர்பார்க்கீங்களோ நீங்கள் அவர்களுக்கு அதை கொடுங்கள் என்று இயேசு சொல்வார். ஒருத்தங்கிட்ட நம்ம நன்மை எதிர்பார்க்குறோம், பட் நீங்கள் நன்மை கொடுக்க மாட்டீங்க. ஒருத்தங்கிட்ட எல்லாமே உருவிக்க பார்ப்போம், ஆனால் உங்ககிட்ட இருந்து எல்லளவும் ஒருத்தனும் கொடுக்க மாட்டோம். அப்போ இயேசு சொல்கிறாரு, ஒருத்தங்கிட்ட இருந்து நீ என்ன எதிர்பார்க்குறியோ அதை நீ கொடுப்பா அப்படிம்பாரு. அப்போ நீங்கள் கொடுங்கள் மக்களுக்கு. என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு பாருங்கள். நீங்கள் அதை நீங்கள் மக்களுக்கு கொடுக்கக்கூடியவங்களாக இருந்தால் அதுதான் கிறிஸ்தவம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதான் இயேசுவை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடியவர்கள். கிறிஸ்தவர்கள் உடையவன் கிறிஸ்தவன் என்று பார்க்குறோம். ஜீவன் இல்லைன்னா அவன் வந்து பிணம். அப்போ ஆண்டவர் நமக்கு இருக்கிறவராக இருக்கிறபடினால எந்த சுத்தமுள்ள வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்று நீங்கள் தீர்மானியுங்கள். 119வது சங்கீதத்தில் 59வது வசனத்தை நாம் கவனிக்கும்போது, 119ஆம் சங்கீதம் 59வது வசனம். தூங்கும்போது, வேலைக்கு போகும்போது, நடக்கும்போது, வாகனத்தை ஓட்டும் போதெல்லாம் பரிசுத்த ஆவியான நம்ம கூட இருக்கிறான்னு பார்க்கணும். பரிசுத்த ஆவியான உதவியோடு நீங்கள் வாழ்க்கையில் கடந்தால் தான் நீங்கள் வெற்றியை மாத்திரமே பார்க்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் இல்லை உங்கள் வாழ்க்கையிலன்னா நீங்கள் முழுக்க ஒருவேளை உங்கள் வண்டி நல்லா போயிட்டுருக்குமா இருந்தாலும் எங்கேயாவது எப்பயாவது ஒரு நாள் அடித்து நிற்கும். எப்போ அடித்து நிற்குதோ அப்போ தான் நீங்கள் பின்னாடி திரும்பி பார்ப்பீங்க. என்னுடைய ரூட்டு ஆவியானவர் எப்பயோ என்னை விட்டு ஓடி போயிட்டுருப்பார். இன்றைக்கி நமக்கு இருக்கிறதான ஒரு நம்பிக்கை என்னென்னா, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு. என்ன அநியாயம் பண்ணுறவனுக்கு பாருங்கள், எல்லாம் கடவுள் இருக்கிறப்ப எனக்கு தெரியும் அப்படிம்பா. சர்ச்சைக்கு நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆராதிக்கிறோம், கர்த்தரை வந்து ஆராதிக்கிறோம், தொழுது கொள்கிறோம், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறோம். சர்ச்சைக்கு வராதான் தான் பேசிட்டு இருக்கிறோம். சில வீட்டிலேருந்து ஜெபம் பண்ணுவாங்க, புத்திசாலிங்க பார்த்துப்பீங்க. புத்திசாலிங்க சில பேர் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய மக்கள் இருக்காங்க. இவங்க எந்த பாஸ்ட்டுமே உங்களுக்கு பிடிக்காது, இவங்க வீட்டிலேருந்தே ஜெபம் பண்ணிப்பாங்க. இவங்களாம் யாருன்னா அதி புத்திசாலிங்க. பரிசுத்தவான்களுக்கென்று ஒரு ஐக்கியம் இருக்கிறது. வேதம் சொல்கிறது, சில சபையை விட்டு விடுவது போல நாமும் விட்டு விடாமல் அப்படின்னு ஆண்டவர் வார்த்தை சொல்லுவார். அப்போது ஐக்கியத்தை விட்டு அவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா வீட்டில் ஜெபம் பண்ணுவாங்க. அது நிமித்தம் வந்து அவங்க கட்டப்பட வேண்டும் என்று அவங்க விரும்புகிறாங்க. அப்போது வேத வசனம் என்று இருக்கிறது, அந்த வசனத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க போகிறோம். வசனத்தில் என்ன இருக்கிறதோ அது பிரகாரமாக சபை வாழ வேண்டும். சபை தான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். சபை தான் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. கர்த்தர் வரும்போது சபைக்குள்ளே இருக்கிற சபை தான் மனவாட்டி. ஏனென்றால் அப்போஸ்தலர் காலத்தில் ஆண்டவர் முதலாவது பரிசுத்த ஆவியான வந்த உடனே அவர் ஏற்படுத்தினது முதல் சபையை தான் கிறிஸ்துவுக்காக அவர் ஆயத்தப்படுத்த போகிறார். யார்? பரிசுத்த ஆவியான. அவர் வந்து
சபையை தான் ஆயத்தப்படுது. சபை என்பது ஒரு நபர் அல்ல. ஒரு நபர் என்று வசனம் சொல்லுது, அது வேற மீனிங்கு. அநேக இணையக்கூடியதான சபை. அதனால தான் அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகத்தில் வாசிப்போம், சபையில மக்கள் அனுதினமும் சேர்க்கப்பட்டார்கள் அப்படின்னு இருக்கும் வசனம். அப்புறம் கொஞ்சம் அதிகாரம் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா சபையிலே அனுதினமும் மக்கள் ஒன்றின் கீழ் ஒன்றாக பெருக ஆரம்பித்தார்கள் என்று இருக்கும். எப்படி ஒன்றின் கீழ் ஒன்றாக சேர்க்கப்பட்டார்களோ அதுபோல சபை பெருக ஆரம்பித்தலாம். வீடுகள் தோறும் அப்பம் பிற்கப்பட்டது. பரிசுத்தவான்கள் ஆங்காங்கே அவர்கள் ஒன்று கூடினார்கள் என்று வாசிக்கிறோம். அப்ப சபையின் ஐக்கியத்தை பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தல காலத்தில் நிலைநாட்டினார். சபையாக தான் இருக்க வேண்டும், சபை தான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், சபை தான் ஆராதிக்க வேண்டும், சபைக்காக தான் எல்லா புத்தகத்தை எழுதுறாரு. ரோமர் புத்தகத்திலிருந்து யாக்கோப்புக்கு முன்னாடி எபிரேயர் புத்தகம் வரை சபைக்காக எழுதப்பட்ட புத்தகம் தான். அப்ப சபைக்காக அவர் எழுதினார். புதிய ஏற்பாட்டிலே மிக முக்கியமாக 18 புத்தகங்கள் சபைக்காக மாத்திரம்தான் எழுதப்பட்டது. சபைக்கு முக்கியமானது. சபை மீன் ஐக்கியம், பரிசுத்தவான்களோட ஐக்கியம். சில பரிசுத்தவான்களோட ஐக்கியத்தை விட்டுவிடுவது போல் நீங்களும் விட்டுவிடாமல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று வேதம் பதிவு செய்கிறது. அப்ப எந்த மனுஷனும் தன் வாழ்க்கையை சாட்சியுள்ள வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இயேசு கிறிஸ்துவுக்காக, அவர் வருகைக்காக சபை இருக்க வேண்டும் என்று உங்களை ஒப்பு கொடுங்க. கடைசியாக 2 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் நம்ம ஒரு வசனத்தை தேங்க்யூ போதும். இங்கே அழகா சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசம் உள்ளவர்களோ வென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரீட்சை பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாயிருந்தால் அறியீர்கள். அப்ப நீங்க விசுவாசம் உள்ள ஜனமா என்று நீங்கள் சோதித்து பாருங்கள். நீங்கள் சோதித்து பார்த்து உங்களை நீங்களே பரீட்சை பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா என்று நீங்களே அறியீர்களா? இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் என்பது சத்தியம் உங்களுக்குள் இருக்க வேண்டும். சத்தியம் உங்களுக்குள் இருக்குது என்று சொன்னால் அதன் பிரகாரமாக வாழ்க்கை வாழ வேண்டும். அசுத்தத்திற்கு விலகி, பாவத்திற்கு விலகி, நீதிக்கு நாம் நீதி செய்ய வேண்டும். அநியாயத்துக்கு விலகி இருக்க வேண்டும். அசுத்தத்துக்கு விலகி இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் விலகி இருந்து கிறிஸ்துவுக்கு ஏற்றால் போல, ஊழியக்காரர்களுக்கு ஏற்றால் போல, சக ஜனங்களுக்கு ஏற்றால் போல நீங்கள் வாழ வேண்டும். இயேசுவை நான் ரொம்ப நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறவன் மனுஷனை எவனும் மதிக்க மாட்டான். வசனம் என்ன சொல்கிறது? கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற கண்ணால் காண்கிற சகோதரத்தை அன்பு கூறாதவன் காணாத ஆண்டவன் அண்டையில அன்பு கூறக்கூடுமோ? இன்னைக்கெல்லாம் நம்ம உலகத்தை ஏமாத்துற மாதிரி நம்ம ஆண்டவரை ஏமாத்திடுறோம். விட்டா ஏமாந்த சபையை ஏமாத்திடுறோம், பாஸ்டர்களை ஏமாத்திடுறோம். ஆண்டவர்கிட்ட எவ்வளோ நேசிக்கிறது, ஆண்டவர் எவ்வளோ நேசிக்கிறேன்னு தெரியுமா, ஆண்டவர் எவ்வளோ நேசிக்கிறேன்னு தெரியுமான்னு சொல்லி எந்த மனுஷன் நம்ம மதிக்க மாட்டான். அவனுக்கும் ஒரு கிளாஸ் ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்க மாட்டான். கஞ்சத்தனமாக இருப்பான். ஒருத்தனுக்கும் எல்லளவுக்கும் யூஸ் ஆக மாட்டான். ஆனால் ஆண்டவன் நேசிக்கிறேன் அப்படிம்பான். ஆண்டவன் நேசிக்கிறேன்னு சொல்லுகிறவன் அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தின்படியே நீ மக்களையும் நீ நேசித்து போஷிக்க வேண்டும். உனக்குள் கிறிஸ்து இருக்க என்று எப்படி அறியப்படுவீர்கள்? உங்களால் மக்களுக்கு என்ன நன்மை உண்டாகுது? உங்களால் சபைக்கு என்ன நன்மை உண்டாகுது? இது எல்லாவற்றையும் நீங்கள் அலட்சி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் உங்கள் விசுவாசத்தை நீங்கள் சோதித்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களை நீங்களே பரீட்சை பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா என்று உங்களை நீங்களே அறியீர்களா? 10 கன்னிகை இருக்கிறத நீங்கள் கவனிக்கிறீங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாக வேதம் அவர்களை 2ஆக பிரித்து காட்டுகிறது. புத்தி உள்ளவர்களை எப்படி காட்டுகிறது என்றால் அவர்கள் வெளிச்சம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எண்ணெய் அவங்ககிட்ட இருந்தது, வெளிச்சம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். 5 பேரோ வெளிச்சம் இல்லாதவர்களாக இருந்தாங்க. அப்போ உங்களுக்குள்ளாக வெளிச்சம் இருக்கிறதா? இயேசு இருக்கிறாரா? வெளிச்சம் இருக்கிறதா? அநேக ஜனங்கள் அங்கே வராங்களா? அநேக ஜனங்க உங்ககிட்ட பேசுகிறாங்களா? அநேக ஜனங்க உங்ககிட்ட இருந்து வருகிற அந்த ரட்சிப்புக்காக இருக்கிறாங்களா? சில பேர்கிட்ட வெளிச்சமே இருக்காது. எந்த நபர்களுக்கும் நீங்கள் வெளிச்சம் கொடுக்க மாட்டீங்க. எந்த நபர் உங்ககிட்ட வந்தாலும் இருதயத்தை அடைச்சி வச்சுப்பீங்க. இவங்களாம் யாருன்னா புத்தி இல்லாத ஸ்திரீகளுக்கு ஒப்பிடப்படுகிறது.
அப்போ புத்தி இல்லாத ஸ்திரீகளுக்கு ஒப்பிடப்பட்டால் அவங்களுக்கும் நம்பிக்கை என்னென்னா அவர் வரும்போது எங்களை கூட்டிகிட்டு போவார் நம்பிக்கை. ஆனால் அவங்க இருதயத்தை அடைச்சி வச்சுருப்பாங்க, அவங்க கையை அடைச்சி வச்சுருப்பாங்க. யாருக்காகவும் ஜெபிக்க மாட்டாங்க, யாருக்காகவும் கையை ஓப்பன் பண்ணி தூக்கி ஜெபம் பண்ணிட மாட்டாங்க, யாருக்கும் கொஞ்சம் அப்படி கொடுத்துட மாட்டாங்க, கொஞ்சம் சிரித்து பேசிட மாட்டாங்க. வெளிச்சம் கொடுக்காதவர்கள். ஆனால் இவர்களுக்கும் என்ன நம்பிக்கைன்னா அவர் வரும்போது நான் போயிடுவேன். ஆனால் இயேசு வந்தார். வெளிச்சம் யாரெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் இயேசு கூட்டிகிட்டு போயிட்டாரு. வெளிச்சம் யாரெல்லாம் கொடுக்காம இருந்தாங்களோ அவங்க எல்லாரும் ஏமாந்து நின்னாங்க. அப்புறம் போய் ஏசப்பா கிட்ட கேட்குறது உங்களுக்கு தெரியும். ஆண்டவரே, அவர் சொல்கிறாரு, உங்களை நான் அறியேன், நீங்கள் யாருன்னு தெரியாது, போங்க. நீங்கள் எப்படிப்பட்ட நடக்கையில் இருக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் சோதித்து பாருங்கள். இந்த வசனம் அழகாக சொல்லுது, நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் இது எல்லாவற்றையும் அறியீர்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? உங்களை சோதித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறாரா என்பதை நீங்கள் சோதித்து பாருங்கள். இயேசு இல்லை அப்படின்னா வெளிச்சம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த உலகம் உங்களுக்கு எந்த வகையிலும் பயன்படாது. உலகமோ, சொத்தோ, பணங்களோ, பதவிகளோ, எந்த பொருட்களோ எதுவுமே உங்களுக்கு பயன்படாது. இயேசு என்ற ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருப்பாருன்னா உங்களுக்கு அந்த வெளிச்சம் இருக்கும். அப்படின்னா அவர் வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாக இருப்பீங்கன்னா அநேக ஜனங்களுக்கு, நீங்கள் சபைகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. நம்ம